திரு ராமசுப்ரமணியன், இப்போ பெண்களுக்கு எதிரான ஒரு மனநிலை சமூகத்தில் இருப்பது தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க திருமதி சாந்தி. உங்க பதில்? டாக்டர் சாந்தி சொல்வது உண்மைதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது ஆண் பெண் அந்த சமநிலை இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணினீங்க. டெஃபினட்டாக இல்லவே இல்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு மேஜர் சர்ஜரி நடந்தது. அந்த சமயத்தில் ஐ வாஸ் இன் ஐசியூ. அந்த நேரத்தில் நீங்கள் டாக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நர்ஸஸுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது என்னால். ஆகவே நர்ஸஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ஸோ மச் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். அது ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் டாக்டர்ஸை பண்ணுறது, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அந்த நர்ஸஸுக்கும் பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இது நான் நேரடியாக கண்கூடியாக நான் பேசக்கூடாது, இந்த எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அது இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது. பட் டெஃபினட்டாக அது மாதிரிலாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தமான சமாச்சாரம். ரெண்டாவதாக இந்த எல்லா ஆண் பெண் சரிசமான ஆண்களோடு பெண்கள் சரிசமாக வாழும் இந்த நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்பன்னா ஒரே பெண்களை பற்றி பேசுகிறோம். இந்த தேசம் ஒரு பெண் அப்படிங்கிறோம். பெண்களை வந்து தெய்வம் எனக்கும் கும்பிடடி பாப்பான்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் இருக்கலாம். பட்டு நீங்கள் உங்களால் டெஃபினட்டாக ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா நான் 3 சகோதரிகளோட பிறந்தவன், மனைவி, அம்மா, எனக்கு 3 பெண்கள், அது தாண்டி பேத்திகள், இப்படி எல்லாரையும் நான் பார்க்கும்போது பயமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எதிர்காலம்லாம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்குமோ என்ன, அவங்களுக்கெல்லாம் அந்த அச்சத்தை போக்க வேண்டியது தான் யாரோட பொறுப்பு? இது சமூகம் முக்கியமானது. டாக்டர் சாந்தி சொன்னது போல சமூகம் திருந்த வேண்டும். ரெண்டாவது, அரசாங்கமும் ஒரு கடுமையான அதை இம்மீடியட்டாக அது இந்த மாதிரி விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த ரேப் போன்ற சமாச்சாரம், எல்லா விதமான க்ரைம்ஸும் நம்ம அட்டன் பண்ண வேண்டியதுதான். பட் இது வந்து ரொம்ப க்ரூயல். இது அவங்கள வந்து உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்களும் அவங்களுக்கு அந்த மென்டல் ஆகனி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். சமூகத்திலையும் ஒரு ரெகக்னிஷன் எல்லாம் போயிடும். அவங்கள ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடும். ஆகவே இதெல்லாம் நாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அந்த பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு நாட்டில் இருக்கின்றது, அரசியல் ரீதியாக இருக்கின்றது. இது இந்த கேஸ் ஒண்டி நாம் பேசல. இப்போ நீங்கள் நிர்பயாவை பற்றி பேசுகிறீங்க, எப்படி அது நடந்தது டெல்லியில்? அது ஆட்சி மாற்றத்திற்கு காரணம், அது ஒரு முக்கியமான காரணியாக அமைந்தது. அதே போல் குஜராத்தில் நடந்தது. ஒரு பெண்மணியை எவ்வளோ பேருக்கு மேலே சேர்ந்து கற்பழித்தாங்க. அதுவும் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதான் அதெல்லாம் எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவதாக ஒரு எம்பி, அவர் வந்து வயசு வித்தியாசமே இல்லாமல் சின்ன பெண்கள்லேருந்து 60-65 வயசு பெண் வரைக்கும் அவருடைய களியாட்டத்துக்கு யூஸ் பண்ணி கொண்டிருந்தார். அவரெல்லாம் ரொம்ப இன்றைக்கி ஈஸியாக வெளியில் வந்துடுவார் போல் ஒரு நிலைமை இருக்கின்றது. அவருக்கு நம்ம பாரத பிரதமர் இவர் கூட ஹோம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் கூட பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு நல்லவேளை அவர் ஜெயிக்கலைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். கர்நாடகாவில் நடந்தது. அதே மாதிரி மணிப்பூரில் என்ன எவ்வளோ அந்த அநியாயத்துக்கு இன்னும் ஒரு தீர்வு இருக்கின்றதா? இல்லை. அப்போ எங்கே பார்த்தாலும் இது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு எந்த வித்தியாசம். இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் ஒரு 13 வயசு பொண்ணு செத்து போயிருக்கு இந்த ரேப் ஆனதுனால. அது ஒரு மாதம் ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து ஒன்று. இந்த சம்பவங்கள் எல்லாம் எல்லா பகுதிகளிலையும் எல்லா படிநிலைகள்லையும் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் செய்திகளில் பார்க்கும்போது அந்த நீங்க சொன்ன மாதிரியான அந்த அச்ச உணர்வு அப்படின்றது எல்லாருக்குமே உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இது எதனால ஏற்படுது அப்படின்றதும் வக்ரபதி ஆண்களுடைய வக்ரபாத. நீங்க என்னத்தான் சொன்னாலும் ஆணும் பெண்ணு சரிசமம்னு சொன்னா கூட பெண்ணுங்கிறது ஒரு செகண்டரி தான். அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை. அவங்க நம்முடைய ஆசைகளுக்கு அடிபணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த மேல் சாவனிஸ்டிக் அப்ரோச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஆட்டிடியூடு இருக்கின்றது. நமக்கு சொல்கிறத கேட்கணும். அவங்க வந்து எப்படியும் வீக்கர் செக்ஷன் என்கின்ற முறையில் அவங்களால எதிர்த்து போராட முடியலைங்கிற மாதிரி. இந்த கேஸை எடுத்துங்கம்மா,
அது எப்படி செத்து போனா அந்த 31 வயசாகுது அந்த டாக்டருக்கு. அவங்கள வந்து முதல்ல பார்த்தப்போ எவ்வளோ நிறைய மூடி மறைக்கிற சமாச்சாரங்கள் நிறையா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல தற்கொலை பண்ணி செத்து போனதான் இன்ஃபர்மேஷன் போகிறது. அதற்கு பிறகு இல்லை இது வந்து ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிற மாதிரி யார் எவ்வளோ பேர் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்கின்றது. ஒரு மனுஷன் பண்ணியிருந்தான்னா ஒரு 15 கிராம் செமன் தான் இருக்கலாம். ஆனால் 150 கிராம் இருக்குது அப்படின்னா குறைஞ்சு 10 பேராவது அந்த பெண்ணை சீரழிச்சிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது நெஞ்சு பதைக்கின்றது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, இது தொடர்ந்து இந்த ஆண்களுக்கு அந்த ஆதிக்க மேலாண்மைங்கிறது ஒன்று இருக்குது. அவங்க சகோதரி பேசுறது நல்லா இருக்குது, மேடையில் போய் பிரமாதமாக பேசுறது மாதிரி இருக்குது. ஆனால் நடைமுறையில் பெண்களை வந்து ஒரு ஈக்குவலாக ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டியோடு நடத்துவது என்பது ரொம்ப குறைவாக இருக்கின்றதுங்கிறது ரொம்ப வருத்தம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம், அவங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஹராஸ்மெண்ட் எல்லாம் நடந்து, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நடந்து, இந்த விஷயங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அது வந்து அந்த மேல் சாவனிசம் அப்படின்றதோட இன்னொரு பரிமாணமாக இதை பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து திரு பாலச்சந்திரன் IAS சார், இந்த பிரச்சனை, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், கொல்கத்தா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நடந்த இந்த சம்பவங்கள் அப்படின்றத வந்து நீங்க எப்படியா பார்க்குறீங்க? இதை எப்படி வந்து அரசுகள் அணுக வேண்டும் இந்த வழக்கை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசுகள் வந்து நேர்மையா இந்த வழக்கை அணுக வேண்டும். ஆனா இது வரைக்கும் நேர்மையா அணுகுன மாதிரி தெரியல. இப்போ அந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பல தவறுகள், முறைகேடுகள் நடந்துகிட்டதா பல செய்திகள் இன்னைக்கு வருது. இந்த இதுக்கு அப்புறம் அங்க ட்ரக் மெனஸ் இருந்தது, அங்கே போர்னோகிராஃபி இருந்தது, உள்ளவங்க பல பேர் இதுக்கு உடந்தையா இருந்தாங்க, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து முதல்ல கருத்தில் எடுத்துக்கல, ஏன்னா அது ஒரு செகண்டரி எவிடன்ஸ். நான் பிரைமரி எவிடன்ஸுக்கு போறேன். இந்த பெண் வன்புணர்வு செய்யப்பட்டதற்கு பின்னால் அவருடைய கால் ஒடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எக்ஸ்ட்ரீம் வெஞ்சன்ஸ் அந்த உணர்வு இருந்ததுனால தான், பழிவாங்கும் உணர்வு இருந்தால் தான் வன்புணர்வு செஞ்சுட்டு இது மாதிரி கால் உடைப்பீங்க. அடுத்து வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் இது ஒருவர் செய்த செயலாக கருத முடியாது ஆதாரங்களின் அடிப்படையில். அப்ப பல பேர் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது, போஸ்ட்மார்ட்டத்துடைய அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி வைக்கும்போது இதை முதல்ல ஏத்துக்கிட்டு, எதனால இப்படிப்பட்ட ஒரு வன்புணர்வு அந்த பெண்ணின் மேல் நிகழ்த்தப்பட்டது, இதுக்கு அடுத்து நிறைய செகண்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்ப முக்கியமானதாயிருது. அந்த பெண் உள்ளிருந்து ஒரு போராட்டம் நடத்தினார், இங்க நடக்கிற இதெல்லாம் பத்தி, இடைஞ்செல்லாம் பத்தி, தவறான செயல்கள் எல்லாம் பத்தி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அந்த பெண்ணுக்கு வந்து இங்க உள்ள பல பேருடைய விரோதம் இருந்ததுன்னு சொல்லப்படுது. இது எதையுமே இனிமே நம்ம வந்து வதந்தியா நினைக்க முடியாது, எல்லாத்தையுமே வந்து கேட்கணும். எவ்ரி இன்ஃபர்மேஷன் ஷுட் பி செக். இப்ப நம்மகிட்ட வந்து யாருக்கு தொலைபேசியில பேசுனாங்க நம்பர் கண்டுபிடிக்க முடியாதா? காவல்துறை வந்து என்ன சொல்றாங்க, முதல்ல அந்த பெண்ணுடைய இவங்களுக்கு வந்து பெற்றோருக்கு வந்து உங்க பொண்ணு ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காங்கன்னு சொல்லி செய்தி வந்தது டெலிஃபோன்ல. அடுத்தது டெலிஃபோன்ல செய்தி வந்து உங்க பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது. இது அவங்க சொல்லும் போது காவல்துறை சொல்லுது நாங்க யாரும் அவங்களுக்கு போன் பண்ணவே இல்லைங்கிறாங்க. அப்ப இதுல 2 வினாக்கள் எழுது. இவங்க போன் பண்ணவே இல்லைன்னா இப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பத்தி அவங்களுடைய இம்மீடியட் ரிலேட்டிவ்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு உள்ள பொறுப்பு, கடமை. அதே மாதிரி காவல்துறை இந்த கேஸை எடுத்த உடனே சொல்ல வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு, கடமை. அப்ப 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்களா? அப்ப யார் போன் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அரசுக்கு?